Hello friends, welcome back to the channel Civil Vision Tunia. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா highway engineering questions ஓட continuation தான். Already 150 questions over. நம்ம இப்போ 57 questions வந்து complete பண்ணிட்டோம் அப்படினா Gupta and Gupta objective bookல இருக்க highway engineering questions வந்து complete ஆயிடும். Next வந்து ஒரு interesting ஆன topic பார்ப்போம். Highway engineering complete பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ஒரு சாண்டி சாயிலுக்கு வந்து காமனா யூஸ் பண்ற மெத்தட் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாயில் ஸ்டெபிலைசேஷன்ங்கிறது என்ன அப்படினா ஒரு சாயிலோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது, லைக் பர்மியபிலிட்டி, செட்டில்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணி அந்த சாயிலை வந்து மோர் ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கரா மாத்துறது தான் வந்து சாயில் ஸ்டெபிலைசேஷன். இதுல வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் வந்து அவைலபிள். சிமெண்ட் ஸ்டெபிலைசேஷனா என்ன அப்படின்னா சாயில் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற போர்ட்லாண்ட் சிமெண்ட் அலாங் வித் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா காம்பேக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஸ்ட்ராங் மெட்டீரியல் அட்டைன் பண்ணுறது தான் வந்து சிமெண்ட் ஸ்டெபிலைசேஷன். மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷனுங்கிறது வந்து அந்த சாயிலோட கிரேடேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கர் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன். தேர்ட் ஒன் வந்து லைம் ஸ்டெபிலைசேஷனுங்கிறது வந்து என்ன அப்படின்னா லைம் வந்து சாயில் கூட ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு மெட்டீரியல் உருவாக்குறது தான் வந்து லைம் ஸ்டெபிலைசேஷன். லைம் பொறுத்த வரைக்கும் சூட்டபிள் ஃபார் கிளே சாயில்ஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். பிட்டுமன் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பால்ட் வந்து இதில் பைண்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, எமல்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அதிக டைம் எடுத்துக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. அண்ட் இது பிட்டுமனோட கண்டென்ட் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஜென்ரலாக வந்து 4 to 7% யூஸ் பண்ணுறாங்க. பிட்டுமன் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஸ்பெஷலாக எதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா சாண்டி சாயிலுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். லைம் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிளே சாயிலுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, சாயில் பிட்டுமன் ஸ்டெபிலைசேஷன். நெக்ஸ்ட் 152nd question. In which one of the following types of bituminous constructions is proportioning of materials determined from laboratory test? லெபார்ட்டரி டெஸ்ட்டில் வந்து எந்த பிட்டுமனுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பிட்டுமினஸ் ஆர் ஆஸ்பால்ட் கான்கிரீட். இதோட ப்ராசஸ் எப்படியா அப்படின்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹெவியர் அண்ட் மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் ஒரு கண்டென்ட் எது அப்படின்னா பிட்டுமினஸ் ஆர் ஆஸ்பால்ட் கான்கிரீட். இந்த மெத்தடில் வந்து கோர்ஸ் ஃபைன் அக்ரிகேட்ஸ் வந்து பிட்டுமன் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு டென்ஸ் மாஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ப்ரீமிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அக்ரிகேட் பிட்டுமனை செப்பரேட்டாக வந்து ஹீட் பண்ணி ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சருக்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு எல்லா பார்ட்டிகல்ஸுமே வந்து பிட்டுமனால் கோட் ஆன மாதிரி ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பிட்டுமினஸ் ஆர் ஆஸ்பால்ட் கான்கிரீட். நெக்ஸ்ட் 153rd question. ஆக்சுவலாக இந்த கொஷனில் என்ன அப்படின்னா நான் ட்ரா பண்ணுறேன் இதுக்கான டயக்ராமை. ஒரு ரோட் சர்ஃபேஸில் வந்து ஒரு பேரபோலிக் கேம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பரை வந்து டிசைன் பண்ணுற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வித் ஆஃப் த கேம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் அண்ட் மிட் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.5 மீட்டர் அண்ட் கார்னரில் 2 மீட்டர். இதோட ஸ்லோப் வந்து 1/60 வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் பேரபோலிக் ஷேப் வந்து அட்டைன் ஆயிருக்கு. இந்த கேம்பரை டிசைன் பண்ண என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து கேம்பரை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் வந்து y which is equal to 2x² divided by nw. xங்கிறது வந்து distance from the edge of the point where the camber is calculated and wங்கிறது வந்து width of the pavement, nங்கிறது வந்து cross flow, அவ்வளோதான். மற்ற 2ங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இதெல்லாம் நம்ம எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 2x² டிவைடன் பை 60, n வந்து 60 given, wங்கிறது வந்து வித். டோட்டல் வித் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 + 2 + 2 7.5. ஃபைனலாக இதை வந்து கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா y which is equal to x² divided by 225. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் x² divided by 225. இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேமரா வந்து டிசைன் பண்ணுவோம். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா y equal to x² divided by 225. நெக்ஸ்ட் 154th questionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which one of the following is associated with limiting gradient. நம்ம வந்து நிறையா படிச்சிருப்போம் கிரேடியன்ட்டில். ரூலிங் கிரேடியன்ட், மினிமம் கிரேடியன்ட், எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட், மேக்ஸிமம் கிரேடியன்ட் ஒரு லிமிட்டிங் கிரேடியன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஜென்ரலாக வந்து லிமிட்டிங் கிரேடியன்ட் வந்து கொடுக்கும்போது
நம்மளோட ஆல்ரெடி இருக்க ரோடில் இருக்க ஸ்டீப்பர் கிரேடியண்ட்டை விட எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன், ஐ மீன் ஹெவியான ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்காது. அதே மாதிரி ஸ்பெஷலி ஃபார் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மேக்ஸிமம் கிரேடியன்ட் ஒரு லிமிட்டிங் கிரேடியன்ட் கொடுக்குறது. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ட்ராக்டிவ் எஃபர்ட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸாக, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கே நம்ம வந்து அதிகமான எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, requirement of maximum tractive effort for a short distance, and it is more specially inconvenient for slow moving vehicles, slow moving traffic conditions. Next one, 155. While aligning a hill road with ruling gradient of 1/20 and a horizontal curve of radius 80 meter, the compensated gradient on curve will be. compensated gradient பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் காம்பன்சேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஐஆர்சி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு காம்பன்சேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஐஆர்சி ரெக்கமெண்ட் பண்ணுறது 30 + r/r, ரேடியஸ் பார்த்திங்கன்னா 80, 30 + 80 வந்து 110 / 80. ஃபைனலாக பார்த்தீங்க உங்களுக்கு 1.375% கிடைக்கும். மேக்ஸிமம் காம்பன்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 75/r, 75/80, 0.9375 கிடைக்கும். இதில் லெஸர் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட கிவன் ரூலிங் கிரேடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/20, 1/20 × 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு 5% கிடைக்கும். இன் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கிரேட் கம்பன்சேஷன் பார்க்கும்போது 5% மைனஸ் ஃபார்முலாவில் கம்மியாக கிடச்ச வேல்யூ which is approximately equal to 4% or 1/25 நம்ம வந்து டினோட் பண்ணலாம். பர்சன்டேஜ்னா 4 or else 1/25. கிரேட் காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1/25. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், 156th question. While designing the super elevation of highway, its maximum value is fixed considering the need to. ஆக்சுவலாக சூப்பர் எலிவேஷன் நம்ம வந்து கொடுக்கும்போது அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து எதை கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. சூப்பர் எலிவேஷனுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் வெஹிக்கலுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணுறது, ஸ்பெஷலி டிசைன் வெஹிக்கல் நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு சம் ஸ்டாண்டர்ட் வெயிட் இருக்கும், ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன், டிஃப்ரெண்ட் வெஹிக்கல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். லைக் ஹெவி லோடட் ட்ரக் வந்து ரெக்யர் ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் சூப்பர் எலிவேஷன். அப்படி இல்லை அப்படின்னா அதிகமாக நம்ம சூப்பர் எலிவேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா டாப்லிங் வந்து அக்கராக சான்சஸ் இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சூப்பர் எலிவேஷன் வந்து அதிகமாக இருக்கணும். வைல் ஸ்லோ மூவிங் ஒன்ஸ் ரெக்யர் ஸ்மால் சூப்பர் எலிவேஷன் லைக் ஹெவி லோடட் ட்ரக்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்படி நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ வந்து ஜென்ரலாக ஒரு சூப்பர் எலிவேஷன் நம்ம ஹைவேல கொடுக்கும்போது என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னா, அவாய்ட் டாப்லிங் ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல்ஸ் இன் மிக்ஸ்டு டிராஃபிக் ஃப்ளோ, அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாலே என்எஃப். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அவாய்ட் டாப்லிங் ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல்ஸ் இன் மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன், 157th one. In a group index method of flexible payment design, which one of the following factors decides the thickness of base and surface cores? Flexible payment methodல எந்த following factor வந்து base and surface cores ஓட thickness-ஐ decide பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு group index methodல ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி கிளாஸ்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். GI which is nothing but 0.2a plus 0.005 AC plus 0.01 BD. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிராஃபிக்கை வந்து எஸ்டிமேட் பண்ணணும். எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னா லைட் வெஹிக்கல், ஹெவி வெஹிக்கல்,
மீடியம் சைஸ் வெஹிக்கல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கவுண்ட் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக்னா வந்து லெஸ் தென் 50 கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், மீடியம்னா 40 to 300, மோர் தென் 300னா ஹெவி வெஹிக்கல்ஸ். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ வெஹிக்கல்ஸ் போகுது அப்படின்ட்டு கேல்குலேட் பண்ணிவிட்டு இந்த 2 வேல்யூஸையும் வச்சு வந்து நம்ம கர்வில் வந்து சூஸ் பண்ணுவோம் எவ்வளோ திக்னஸ் வந்து பேமெண்ட் வந்து கேல்குலேட் பண்ணுறது. அந்த கர்வில் வந்து வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு திக்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் பேஸ் அண்ட் சப் பேஸ், மொத்தமாக எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு திக்னஸ் எடுக்கலாம். அது வந்து ஒரு டார்க் ஷேடட் லைன்லேயும் டாட்டர் லைன்ஸில் வந்து திக்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் பேஸ் கோட்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் சப்கிரேடு வந்து அதையும் என்ன டிராஃபிக் கண்டிஷனோ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த கிராஃபில் வந்து அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திக்னஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டெய்லி வால்யூம் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ். டெய்லியும் எவ்வளோ கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் வந்து போகுதாங்க, ப்ளஸ் நம்மளோட குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ, இந்த ரெண்டையும் வச்சு தான் வந்து திக்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் பேஸ் கோர்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி திக்னஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லைக் ஐ மீன் தட் கம்பைன்ட் திக்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பேஸ் சப் பேஸ் அண்ட் திக்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் பேஸ் கோர்ஸ் எல்லா காம்பினேஷன்ஸும் வந்து நம்ம அந்த கிராஃபில் இருந்து தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 158th question. In a bitumen pavement, alligator cracking is mainly due to. bitumen pavementல வந்து alligator cracking அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எப்படி இருக்குன்னா அந்த ஒரு மேப் ஷேப்பில் இருக்கும். லைக் ஒரு க்ராஸாக உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இதான் உங்களோட ஹைவே ரோட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட அலிகேட்டர் கிராக்கிங்கிறது வந்து மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். இந்த மாதிரி இருக்கும் கிராக்கிங்ஸாக. உங்கள் ஹைவேஸ்லையோ இல்லை நார்மல் வில்லேஜ் ரோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேப் ஆர் அலிகேட்டர் கிராக்கிங் சொல்கிறாங்க. அக்கர்ஸ் டியூ டு ஃபேட்டிக். ஃபேட்டிக்ங்கிறது வந்து ஃபெயிலியர், மெயின்லி பெண்டிங்னால லைக் இந்த மாதிரி ஃபெயிலியர்னால நடக்கிறது. அந்த ரோட் சர்ஃபேஸ் வந்து டோட்டலாக ஃபெயில் ஆகும்போது ஃபார்ம் ஆகிறதா வந்து மேப் ஆர் அலிகேட்டர் கிராக்கிங். இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஃபேட்டிக் அரைசஸ் ஃப்ரம் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரெஸ் அப்ளிகேஷன். ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகிறதுனால உள்ளே டெவலப் ஆகக்கூடிய கிராக் தான் வந்து அலிகேட்டர் கிராக்கிங் ஆர் மேப். நெக்ஸ்ட் 159th question. The main function of prime code. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ப்ரைம் கோட்னா என்ன, சீல் கோட்னா என்ன, இந்த மாதிரி வெரைட்டி டேக் கோட் அப்படிங்கிற 3 கோட்டுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ப்ரைம் கோட்டுங்கிறது வந்து எங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ் இஸ் டன் ஆன் தி எக்ஸிஸ்டிங் ப்ரீவியஸ் டெக்ஸ்சர் பேஸ் சச் அஸ் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ரெஃபர் பண்ணுறதா வந்து ப்ரைம் கோட். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, provide bond between the existing base and surfacing of new construction. The main function of prime coat is to provide the bond between the already existing base and புதுசாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு பாண்டை கொடுக்கறதா வந்து என்ன அப்படின்னா ப்ரைம் கோட். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டேக் கோட்டுங்கிறது வந்து ஒரு பிட்டுமினஸ் சர்ஃபேஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் சிமெண்ட் கான்க்ரீட் டாப் மேலே கொடுக்கறது தான் வந்து, இல்லைனா பிளாக் டாப் மேலே ரோட் கொடுக்குற மேலே கொடுக்குற ஒன் ஆஃப் த கோட்டிங் தான் வந்து டேக் கோட். இட் இஸ் யூஸ்வலி ரெக்கமெண்டட் வென் பிட்டுமினஸ் சர்ஃபேசிங் இஸ் டன் ஓவர் அன் எக்ஸிஸ்டிங் சிமெண்ட் கான்க்ரீட் டாப் ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாக் டாப்பில் மேலே கொடுக்குற ஒரு கோட் தான் வந்து டேக் கோட். சீல் கோட்டுங்கிறது வந்து ஃபைனல் கோட் ஓவர் சர்டைன் ஒரு பிட்டுமின் பேமெண்ட்டில் நம்ம ஃபைனலாக கொடுக்குறது தான் வந்து சீல் கோட். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து வாட்டர் ப்ரூஃப்காக அந்த சர்ஃபேஸோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் வந்து சீல் கோட். நெக்ஸ்ட் 160th question. The design of horizontal transition curve, the length of highway should be taken into account. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஆக்சலரேஷன் which is L equal to V cube divided by CR. அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் L equal to E into கேபிட்டல் N பார்த்துருப்போம். இன்னர் எட்ஜ் பொறுத்த ஒரு மாதிரி இருக்கும், சென்ட்ரல் லைன் பொறுத்து வேரி ஆகும். எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணதான் L equal to 2.7 V square by R. ரோலிங் டெரைனாக இருந்தால் மவுண்டேனியஸ் அண்ட் ஸ்டீப் டெரைனாக L equal to V square by R. இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம். 3 factors namely allowable values of rate of change of centrifugal acceleration and super elevation and minimum length formula given by IRC. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A. Next one
161st question. The radius of horizontal curve is 100 meter. Design speed பார்த்தீங்க அப்படின்னா 50 km/h and lateral friction கொடுத்துட்டாங்க. Rate of super elevation find out பண்ண சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். E plus F which is equal to V square divided by 127R. இதில் R வந்து given 100 meters and E தான் வந்து find out பண்ண சொல்கிறாங்க. F பார்த்தீங்க அப்படின்னா 0.15. V வந்து 50. இதை ஃபைனலாக ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் எலிவேஷன் E which is equal to 0.04685. இதே 1 நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 1 in 21.34. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A 1 in 21.2. நெக்ஸ்ட் ஒன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கொஷனை சேஞ்ச் பண்ண வந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். 162nd கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிட்டுமினஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதோட கிரேடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து penetration test. Gradation of asphalt cement. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க, இதில் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷல் டெஸ்ட். இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் பிட்டுமினஸ் கான்கிரீட் மிக்ஸ், அதை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதான் வந்து மார்ஷல் டெஸ்ட். டிசைன் ஆஃப் bituminous concrete mix. Third point வந்து ring and ball test. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் சாஃப்ட்னிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்மளோட அந்த பிட்டுமனில் இருக்க சாஃப்ட்னிங் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ring and ball test. அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்கல்மேன் டெஸ்ட். பெங்கல்மேன் பீம் டெஸ்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர்லே டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதா வந்து பெங்கல்மேன் டெஸ்ட். பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து யூஸ்ட் ஃபார் கால்குலேட்டிங் த கிரேடேஷன் ஆஃப் ஆஸ்பால்ட் சிமெண்ட். மார்ஷல் டெஸ்ட் டிசைன் ஆஃப் பிட்டுமினஸ் கான்கிரீட் மிக்ஸ். ரிங் அண்ட் பால் டெஸ்ட் வந்து ஸ்பெஷலி ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் சாஃப்ட்னிங் பாயிண்ட். பெங்கல்மேன் பீம் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஓவர்லே டிசைன். நெக்ஸ்ட் ஒன். 163rd question. In the design of highway, expansion and contraction joints should respectively provided. It already பார்த்துருக்கோம். What is expansion joint and contraction joints எப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுவோன்னு பார்த்துருக்கோம். ஸ்பேசிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 to 150 மீட்டர் வந்து ஸ்பேசிங் இருக்கும். கான்ட்ராக்ஷன் ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 மீட்டர் இருக்கும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் B 50 மீட்டர் அண்ட் 10 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன். 164th question. ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் இஸ் அப்சர்வ்ட் இன். ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட ரோட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டலாகவும் சரி வெர்டிக்கலாகவும் சரி லென்த் வைஸ் அண்ட் வித் வைஸில் வந்து கிராக்ஸ் வந்து அக்கராச்சு அப்படின்னா அதை வந்து ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் சொல்கிறாங்க. எப்போ இந்த மாதிரி கிராக்கிங்ஸ் வந்து அக்கராகும்னா ஒரு சிமெண்ட் கான்கிரீட் சர்ஃபேஸ் மேலே பிட்டுமினஸ் ஓவர்லே கொடுத்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் வந்து அக்கராகும். இதோட மெயின் காஸ் என்ன அப்படின்னா வாட்டர் ஆர் மாய்ச்சர்ஸ் வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி ரூட் வரைக்கும் சப்கிரேட் வரைக்கும் ட்ராவல் ஆகும்போது பேமெண்ட்டில் வெஹிக்கல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு ரஃப்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங். நெக்ஸ்ட் ஒன். 165th question என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் வைண்டிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா வைண்டிங்கில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து சைக்காலஜிக்கல் வைண்டிங். அனதர் ஒன் வந்து மெக்கானிக்கல் வைண்டிங். சைக்காலஜிக்கல் வைண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா V divided by 9.5 √R. Vங்கிறது ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல், ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த கர்வ். ஆர்எல்ஸ் இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.1 V by √R. இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேர் இஸ் மெக்கானிக்கல் வைண்டிங்னா என்ன அப்படின்னா NL² divided by 2R. மெக்கானிக்கல் வைண்டிங்
ஆக்சுவலாக இந்த கொஷின் என்னென்னா ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் வந்து எப்போவுமே இந்த கொஷின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டேரெக்டாக ஃபார்முலா வந்து ரஃப் ஒர்க் பேஜில் வந்து எழுதிட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ் கூட செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.1 v divided by root r or else v divided by 9.5 root r. Next one. 166th question. Which one of the following items of hill road construction does not help in prevention of landslides in the monsoon season? Actually, 4 options கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த வால் வந்து லேண்ட்ஸ்லைஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கோம் பிரெஸ்ட் வால் அண்ட் ரிட்டைனிங் வால், கேஸ்ட் ரெயின் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே பார்த்துருக்கோம். கேஸ்ட் ரெயின்னா என்ன, ஹில்லி ரோட்ஸில் ஸ்லோப் ரோட்ஸில் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து எது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஹேர்பின் பெண்ட்ஸ். இது வந்து எது டினோட் பண்ணுது அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த பெண்டை தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட லேண்ட்ஸ்லைஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணாது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன். 167th question. In Los Angeles abrasion test on aggregate, if the speed of the drum is increased to 50 rpm, then abrasion value will be. ஆக்சுவலாக வந்து நார்மலாக நீங்கள் அப்ரேஷன் டெஸ்ட்டில் வந்து சாம்பிள் வந்து ஒரு 5 to 10 kg எடுத்துக்குவீங்க. 30 to 33 rpm வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீடில் வந்து மெஷின் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகி வரக்கூடிய அந்த ஃபைனல் சாம்பிளை நம்ம 1.7 mm சீவில் வந்து சீவ் பண்ணி வெயிட் பண்ணி அதில் பாஸ் ஆகக்கூடிய சாம்பிளை வந்து வெயிட் பண்ணி வச்சுப்போம். வெயிட் பண்ணி ரெண்டுக்கான இனிஷியலாக இருந்தபோது என்ன வெயிட் இருக்குது, இது லாஸ் ஏஞ்சல் டெஸ்ட்டுக்கு அண்டர் போனதுக்கப்புறம் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த வெயிட் ஆஃப் த அக்ரிகேட் பாஸ் ஆனது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரேஷியோ போட்டு ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து அபரேஷன் வேல்யூ. இப்போ ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 1.7 mm சீவ் ஆகிற ரீட்டைன் ஆகிற பாஸ் ஆகக்கூடிய அக்ரிகேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அபரேஷன் வேல்யூ பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, இன்க்ரீசஸ். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா அபரேஷன் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்ணுவோம். இனிஷியலாக இருக்கிற வெயிட் வந்து W1 அண்ட் அதில் பாஸ் ஆகிற வெயிட். ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்ட்டிகல்ஸில் பிரேக் வந்து அதிகமாக நடக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அக்ரிகேட்ஸ்லேருந்து செப்பரேட் ஆகி 1.7 mm வந்து பாஸ் ஆகும்போது அதிகமாக பாஸ் ஆகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அபரேஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன். 168th கொஷின். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் வந்து கிவன் அண்ட் வித் கொடுத்துட்டாங்க, மினிமம் லென்த் ஆஃப் த ட்ரான்சிஷன் கர்வ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து ஸ்பீடு கொடுக்கல அண்ட் ரேடியஸ் கொடுக்கல. ஸோ நம்மளால் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா தட் v³ டிவைடட் பை CR யூஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் 2.7 v²/r IRC ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த ஃபார்முலாஸும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலாஸ் தெரியும் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் அண்ட் ரொட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் லைன். இதில் எந்த ஃபார்முலாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டோட்டல் ரைசிங் ஆஃப் பேமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க E இன்ட்டு கேபிட்டல் N. கேபிட்டல் Nங்கிறது வந்து என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா ஸ்மால் n இன்ட்டு W. ஈங்கிறது வந்து இங்கே கிவன் இஸ் ரோட் கர்வில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வந்து 1/15. என்னங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் 1/120. நம்ம டேரெக்டாக 120 போட்டுக்கணும். அண்ட் வித் பார்த்தீங்க அப்படின்னா 10. இதை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 80 மீட்டர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 80 மீட்டர். பை யூஸிங் தி ஃபார்முலா ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலாவில் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 80 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன். 169th கொஷின். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஒரு சம்மிட் கர்வோட லென்த் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ரோட் சர்ஃபேஸில் வந்து ஒரு சம்மிட் கர்வில் இன்டர்செக்ஷன் இருக்குது. ஒரு 3% அப் கிரேடியனும் 5% டவுன் கிரேடியனும் இருக்குது. 3% அப் ப்ளஸ் டவுனில் வந்து 5% இருக்குது. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து 128 மீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த சம்மிட் கர்வ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட
ஐஆர்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஃபார்முலாஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லென்த் வந்து மோர் தென் எஸ்எஸ்டியாக இருந்துச்சு, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா L = NS² டிவைடட் பை 4.4. வெரஸ் லென்த் வந்து லெஸ் தென் எஸ்எஸ்டியாக இருக்கும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2s - 4.4/n. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம். அப்படி லென்த் வந்து கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி L which is equal to NS² divided by 4.4. S is given as 128 meter. இப்போ N calculate பண்ணணும். Nங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்படி calculate பண்ணணும்? N1 minus of N2 ஃபார்முலாவில் Nங்கிறது வந்து upgradient. N1 upgradient is 3%. Minus of minus plus ஏன்னா down gradient. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 8%. இப்போ இதை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா லென்த் L = percentage கன்வெர்ட் பண்ணிக்கோங்க into 128 the whole square. ஏன்னா நம்ம வந்து இங்கே யூனிட்டில் சொல்லணும், அதனால் பர்சன்டேஜ் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு வேல்யூவாக எழுதிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 298 மீட்டர். நம்மளோட லென்த் வந்து எஸ்எஸ்டியை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவே NF. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B 298 மீட்டர். நெக்ஸ்ட் 170th question. Which one of the following causes raveling in bituminous pavement? ராவலிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிஸ்இன்டெக்ரேஷன் இன் பிட்டுமினஸ் பேமெண்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் சர்ஃபேஸை வந்து வேர் ஆஃப் பண்ணிட்டு போகிறது தான் வந்து ராவலிங் சொல்கிறாங்க. ராவலிங் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா பைண்டருக்கும் நம்மளோட அக்ரிகேட்க்கும் உள்ள பாண்ட் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா ராவலிங் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் C லோ பிட்டுமன் கண்டென்ட். பிட்டுமன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அக்ரிகேட்க்கும் பைண்டருக்கும் உள்ள அந்த அட்ஹஷன் வந்து பாண்டிங் பிட்வீன் தி அக்ரிகேட் அண்ட் பைண்டர் இந்த ரெண்டுக்கான பாண்ட் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராவலிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C லோ பிட்டுமன் கண்டென்ட். நெக்ஸ்ட் 171 கொஷின் இன் டிசைர் லைன் டயக்ராம். ஆக்சுவலாக இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ் தான். அந்த ஸ்டடியில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா எவ்வளோ வெஹிக்குலர் டிராஃபிக் இருக்குது, எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல எண்ட் ஆகுது நம்மளோட ஹைவேஸ், அதை பற்றி, அப்புறம் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே மார்க்கிங்ஸு, இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் ஆரிஜினேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ். ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ். டிசைர் லைன் பிளாட்டிங் எல்லாமே கம்ஸ் அண்டர் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ் தான். டிசைர் லைன் பிளாட் பண்ணுற அப்போ வந்து என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C width of desired line is proportional to the number of trips in both direction. இங்கே வந்து நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸுங்கிறது வந்து என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் தட் ரோடு. எந்த ரோடு நீங்கள் பார்க்குறீங்களோ அதோட வால்யூமை டினோட் பண்ணுறதா நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் ஆன் போத் டைரக்ஷன், திக்னஸ் ஆர் வித் ஆஃப் த டிசைர் லைன். இதான் வந்து ஒரு டிசைர் லைன் டயக்ராமில் வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் 172nd question. A typical Marshall test graph is shown in figure. The variable on the y-axis is. இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா y-axisல வந்து என்ன வேரியபிள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. x-axisஸை பொறுத்த வரைக்கும் வந்து percentage of binder content by weight of total mix. y-axisஸை பொறுத்த வரைக்கும் flow value. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா flow value. இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து கொஷனில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த x-axisக்கு y-axis என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பர்சன்டேஜ் பைண்டர் கண்டென்ட்டாக இருக்கும்போது y-axis வந்து ஃப்ளோ வேல்யூ. இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த கிராஃப் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 173rd question. Given that R equal to radius of load distribution, E Young's modulus of elasticity of the concrete, K equal to modulus of subgrade reaction, mu வந்து Poisson's ratio, H கொடுத்துட்டாங்க thickness of slab, P வந்து wheel load, combination parameters required for obtaining radius of relative stiffness of cement concrete slab. என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன combination of parameters வந்து relative stiffness of cement concrete ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான நம்ம ஃபார்முலாஸ் தெரியணும். நமக்கு ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம எதில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா லெட்டர் எல். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா EH ஸ்கொயர் டிவைடட் பை 12 × 1 - μ² × K
the whole power 1/4. இதுக்கான ஃபார்முலா. இதில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா E, modulus of elasticity, H is nothing but thickness of slab, Poisson's ratio, and finally K. K என்ன சொல்கிறாங்கன்னா subgrade reaction. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. EHKU இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் 174th question. Consider the following situation சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கைட்லைன்ஸ் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் ரோட் ட்ரீ. நம்ம ஃபஸ்ட் வந்து கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் வால்யூம் என்ட்ரிங் ஃப்ரம் ஆல் ரோட்ஸ் இஸ் 500 to 3000 vehicles per hour. டோட்டல் ரைட் டர்னிங் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் தி நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரோட்ஸ் இஸ் பிட்வீன் 4 and 7 தென் தி ரோட் ட்ரீஸ் பி கன்ஸ்ட்ரக்டட் வித் அட்வான்டேஜ். இந்த 3 ஆப்ஷனில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேட்ச் ஆகுது அண்ட் தேர்ட் மேட்ச் ஆகுது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A 1 and 3. நெக்ஸ்ட் ஒன் 175th question. இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். கொஷின் ரொம்ப லென்த்தியாக இருக்கனால நான் உங்களுக்கு போடலை ஸ்லைடில். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் அக்ரிகேட்ஸ் டியூ டு வெதரிங். வெதரிங்னால அக்ரிகேட்ஸ் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகுது அப்படின்னா கம்ஸ் அண்டர் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் அக்ரிகேட்ஸ் டியூ டு வெதரிங் ஆக்ஷனால் நடக்கிறதுக்கு நேம் என்ன அப்படின்னா சவுண்ட்னஸ். அதோட டியூரபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சவுண்ட்னஸ். அண்ட் ரிமூவல் ஆஃப் செகண்ட் ஒன் ரிமூவல் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ரோட் பை கிரைண்டிங் ஆக்ஷன். கிரைண்டிங் ஆக்ஷன்னால் நம்மளோட பேமெண்ட் சர்ஃபேஸில் வந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா அதோட நேம் என்ன அப்படின்னா வந்து அபரேஷன். ஒவ்வொரு டேர்முக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபைடாக என்ன நேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இங்கே வந்து ரிமூவல் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ரோட் பை கிரைண்டிங் ஆக்ஷன் மூலமாக ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அபரேஷன். வெதரிங் மூலமாக நடந்துச்சு அதுக்கு நேம் வந்து சவுண்ட்னஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ரப்பிங் ஆர் கிரைண்டிங் வித்தின் த மாஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் டிராஃபிக்னால வந்து நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க அட்ரீஷன். ஓகே, அட்ரீஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் அப் ஆஃப் ரோட் சர்ஃபேஸ் லேயர் த்ரூ கிராக்கிங் இன்டூ இர்ரெகுலர் ஷேப்டு ஏரியாஸாக வந்து பிரேக் ஆகிறதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிரேசிங். வெதரிங்னால அப்படின்னா சவுண்ட்னஸ் அண்ட் கிரைண்டிங் ஆக்ஷன்னால ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அப்ரேஷன் அண்ட் மியூச்சுவல் ரப்பிங்னால மெட்டீரியல்ஸ் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அட்ரீஷன் அண்ட் பிரேக்கிங் அப் ஆஃப் ரோட் சர்ஃபேஸ் லேயர் த்ரூ கிராக்கிங் இன்டூ இர்ரெகுலர் ஷேப்பாக மாறுச்சு அப்படின்னா அதோட நேம் வந்து கிரேசிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 176th question. Ratio of width of the car parking area required at curb for 30-degree parking relative to 60-degree parking is approximately. ஆக்சுவலாக வந்து as per IRC வந்து ஒரு காருக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க which is nothing but 5 meter length and 2.5 meter width. இந்த மாதிரி தான் வந்து IRC வந்து ஒரு காருக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரை வந்து நம்ம பேரலல் பார்க்கிங்கில் பார்க் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பேரலல் பார்க்கிங்கில். வேறு ஒரு 30-degree பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கிங்ஸ் இருக்கும் 30-degree பார்க்கிங்கில். அண்ட் 60-degree அண்ட் 45-degree ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கிங்ஸ் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஒரு 30-degree பார்க்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதோட வித் ஆஃப் த கர்வ் வந்து எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குன்னா 4.66 மீட்டராக இருக்கும். இதே 45-degree பார்க்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதோட வித் ஆஃப் த கர்வ் வந்து 5.31 மீட்டர். whereas 60-degree பார்க்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா வித் ஆஃப் த கர்வ் வந்து 5.58 மீட்டர். ரைட் ஆங்கிள் பார்க்கிங் 90-degree பார்க்கிங்காக இருந்தால் 5 மீட்டர். இந்த மாதிரி தான் வந்து பேமெண்ட் கர்பில் வந்து அந்த பார்க்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கர்ப்கான வித் வந்து எப்படி ரெக்கார்டாக இருக்குது தேவைப்படுது அப்படிங்கிறதான் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. 30-degree, 45-degree, 60-degree அண்ட் 90-degree பார்க்கிங்ஸ்க்கு வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளை கேட்குறது என்ன அப்படின்னா 30-degree-க்கும் 60-degree-க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக வந்து இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிடலாம். வித் ஆஃப் கார் பார்க்கிங் ஏரியா ரெக்யர்ட் அட்
curve of 30 degree இருக்கும்போது 4.66 whereas relative to 60 degree இருக்கும்போது 5.58 இதை cancel out பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் 0.79 which is approximately equal to 0.80. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின் எக்ஸாமில் வந்து டேரெக்டாக வந்து வேல்யூஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கொஷின் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதோட வித் ஆஃப் கர்வ் வந்து எவ்வளோ தேவைப்படுது, பேரல் பார்க்கிங்க்கு எவ்வளோ, ஒரு 30 டிகிரி பார்க்கிங்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஐஏஎஸ் கொஷின் ஒரு கேட் கொஷின் போகும்போது அதோட ரேஷியோஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 177th question. Consider the following statements with reference to payments. First one, flexible payments are more suitable than rigid payments in regions where subgrade strength is uneven. ஆக்சுவலாக வந்து சப்கிரேடோட ஸ்ட்ரென்த் வந்து அன்ஈவனாக இருக்கும்போது நம்ம ரிஜிட் பேமெண்ட் தான் போவோம், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் வந்து போக மாட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராங். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரிஜிட் பேமெண்ட்ஸ் டிபெண்ட் மோர் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கிரீட் தென் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சப்கிரேட். லோட் கேரிங் கெப்பாசிட்டி ரிஜிட் பேமெண்ட் வந்து மெயின்லி வந்து எதனால் இருக்குது அப்படின்னா அதோட ரிஜிடிட்டி அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த ஸ்லாப். இப்போ மெயினாக வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் வந்து கரெக்டாக. தேர்ட் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ரிஜிட் பேமெண்ட்ஸ் ஆர் மோர் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர் வேரியன்ஸ். அப்சல்யூட்லி வந்து டெம்பரேச்சர் வேரியேஷனால் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் வந்து ரிஜிட் பேமெண்ட்லாம் அதிகமாக நடக்கும். ஸோ தேர்ட் ஒன் ஆல்சோ கரெக்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2 1 3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் 178th question. The relationship U equal to 55 minus 0.44 K. Uங்கிறது speed in kilometer per hour. Kங்கிறது density which is denoted in vehicles per kilometer. What will be the maximum flow in vehicle per hour? Maximum flow கேட்குறாங்க. maximum flow கான formula Q which is equal to density into speed. density இங்கே வந்து என்ன சொன்னிருக்காங்க K. Uங்கிறது வந்து 55 minus 0.44 K. for maximum flowக்கு நம்ம வந்து given flow வந்து with respect to K ஆல் differentiate பண்ணணும். differentiate பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 55 minus 0.44 into 2 K. ஆக்சுவலாக வந்து இந்த K வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 55K minus 0.44 K ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை differentiate பண்ணால் நம்மளுக்கு 55 minus 0.44 into 2Kன்னு கிடைக்கும். ஃபைனலாக which is equal to 0ன்னு சொல்லி ரிசால்வ் பண்ணிங்கன்னா Kயோட வேல்யூ கிடைக்கும். K which is equal to 62.5 vehicles per kilometer. Kயோட வேல்யூ கிடைக்கும். இதை வந்து நம்ம மெயின் ஃபார்முலாவில் Q which is equal to 55 into 62.5 minus 0.44 into 62.5 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக மேக்ஸிமம் ஃப்ளோ which is equal to 1718 vehicle per hourக்கு மேக்ஸிமமாக ஃப்ளோ ஆகும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் 179th question. Consider the following statement. Collision diagram is used to. ஆக்சுவலாக வந்து collision diagram பற்றி ஆல்ரெடி பாஸ்ட் கொஷின்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணுறக்காகவும் சிமிலர் ஆக்சிடென்ட் பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் வந்து கொலிஷன் டயக்ராம். இது வந்து என்னென்ன கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கா, அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அந்த வீக் எப்படி இருந்தது, பேமெண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொலிஷன் டயக்ராமில் இருக்கும். இது மோஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் பேட்டர்னை வந்து கம்பேர் பண்ணுறக்காக, முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுறக்காகவும் ரெமிடியல் மெஷர்ஸ் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 and 3. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெடி ஆக்சிடென்ட் பேட்டர்ன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து டிட்டர்மைன் தி ரெமிடியல் மெஷர்ஸ். செகண்ட் வந்து எலிமினேட் ஆக்சிடென்ட் கிடையாது அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து மேக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சுவலாக அதை பற்றி ரிப்போர்ட் தான் வந்து கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா என்ன டே, என்ன டைம், கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன, பேமெண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 180th question. In which one of the following grades of highway in an emergency escape ramp provided?
இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரேம்ப் வந்து எஸ்கேப் ரேம்ப் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, டவுன் கிரேட். ஆக்சுவலாக வந்து ரன்வே ட்ராக் ரேம்ப் ஒரு எஸ்கேப் லேன் ரேம்ப், எமர்ஜென்சி எஸ்கேப் ரேம்ப் இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டிராஃபிக் டிவைஸ் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா வெஹிக்கல்ஸ்க்கு வந்து ஒரு அலர்ட் ஒரு எனேபிள் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது பிரேக்கிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது வெஹிக்கலில் அப்படின்னா அதை சேஃபாக ஸ்டாப் பண்ணுறக்காக கொடுக்கறது தான் இந்த எமர்ஜென்சி எஸ்கேப் ரேம்ப் எல்லாமே. இது வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டவுன் கிரேடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் 180 first question. The plasticity index of the fraction passing 425 micron ISC in case of subbase or base codes would be. ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து எந்த கோட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா IS 2720. அக்கார்டிங் டு IS 2720 the plasticity index of binding material in waterbound macadam road பொறுத்த வரைக்கும் பேஸ் ஆர் சப் பேஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா less than 6%. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A, less than 6. Next one 182nd question. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா assuming the safe side distance, I mean that SST to be 80 meter on your flat highway section, setback distance வந்து 10 meter கொடுத்துட்டாங்க. What would be the radius of negotiable horizontal curve? horizontal curve ஓட radius என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா R which is equal to S square divided by 8m. ஓகேங்களா. இப்போ எஸ்ங்கிறது வந்து எஸ்எஸ்டி 80 into 80 divided by 8 into mங்கிறது வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர். ரிசால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் நெகோஷியபிள் ஹாரிசான்டல் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 80 மீட்டர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் 183rd question. If CBR value obtained at 5 mm penetration வந்து அதிகமாக இருக்குது compared to 2.5 mm penetration, நம்ம டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணும்போது again the test results வந்து எப்படி இருக்குன்னா 5 mm penetration தான் வந்து அதிகமாக இருக்குது whereas compared to 2.5. அப்போ CBR வேல்யூ வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த வேல்யூ அதிகமாக அப்டைன் ஆச்சோ, ஐ மீன் 5 mm penetration இல்லை 2.5 mm penetration பார்த்துட்டு அந்த ஹையர் ரிப்பீட்டடான வேல்யூஸே வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, higher value obtained at 5 mm penetration. Next one 184th question. A vehicle was stopped in 2 seconds fully jamming the brakes. The skid marks measure 9.8 meters. Average skid resistance coefficient. Average skid resistance coefficient கான formula F which is equal to A by G. A கான formula என்ன அப்படின்னா நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஸ்லேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும், ரிலேஷன் ஆஃப் மோஷன்ஸ்லேருந்து தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏ வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா V equal to U plus 80 அண்ட் U which is equal to minus 80. இந்த ரிலேஷன்லேருந்து தான் வந்து ஏக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பாங்க. A which is nothing but 2S divided by T square. ஏங்கிறது தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஃபைனலாக வந்து ரிசால்வ் பண்ண போகிறோம். F which is equal to 2S divided by T square into G. 2 into இங்கே skid resistance வந்து 9.8 meter. டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 seconds. இங்கே வந்து 2 seconds இருக்கனால நம்ம 2 seconds எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிராவிட்டி வந்து 9.8. இது ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 2 ஸ்கொயர் இது ரிசால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து 0.5. இப்போ ஆவரேஜ் ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.5. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 0.5. நெக்ஸ்ட் ஒன் 185th question. Which one of the following is the chronological sequence in regard to the road construction or design development? ஆக்சுவலாக வந்து எந்தெந்த இயர்ஸில் வந்து ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெசாகட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1764 ADயில் ஃப்ரான்ஸில். அடுத்தது வந்து டெல்ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க 1803 AD இன் லண்டன். மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷன் 1815 ஸ்டார்ட் பண்ணாங்க இன் இங்கிலாந்து. சேம் அதுவும் லண்டன் இங்கிலாந்து, இதுவும் வந்து இங்கிலாண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட்டாக வந்து சிபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1928 யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணாங்க, அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி
ட்ரெசாகட், டெல்ஃபோர்ட், மெக்கடம் அண்ட் சிபிஆர். ஃபைனலாக வந்தது தான் வந்து சிபிஆர். இயர் வைஸ் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், 186th question. The general requirement in constructing a RCC road to place a single layer of reinforcement. ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின், அடிக்கடி வந்து ஏயில் கேட்குற கொஷின் அண்ட் பேசிக் கொஷின். இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஷின் தான். ஜென்ரலாக வந்து ஒரு ஆர்சிசி ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சிங்கிள் லேயர் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஆக்சுவலாக அதிகமாக கிரேட்டர் குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து லாங்கிடியூனல் டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்தராக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னா மிட் டெப்த் இல்லைனா டாப் ஆஃப் தி பேமெண்ட்டில் வந்து பெட்டர் ஃபங்க்ஷனிங்காக கொடுத்துருப்பாங்க. அதிகமான வந்து பாட்டமில் தான் இருக்கும். பட் வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நியர் த டாப் ஆஃப் த ஸ்லாபாக இருக்கும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் அண்ட் இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஷின். ஸோ வந்து பேசிக் தான், நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எப்போவுமே லாங்கிடியூனல் டைரக்ஷன் தான் கொடுப்போம். மேக்ஸிமமாக வந்து பாட்டமில் தான் இருக்கும். இங்கே சிங்கிள் லேயர் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுனால டாப் ஆர் மிட் டெப்த்தில் இருக்கும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, நியர் த டாப் ஆஃப் தி ஸ்லாப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 187th question. It is a common practice to design a highway to accommodate the traffic volume corresponding to. இது வந்து as per IRC recommendation படி தான் நம்ம வந்து இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா காமன் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு ஹைவே டிசைன் பண்ணுறப்ப என்ன மாதிரி டிராஃபிக் வால்யூம் வந்து அக்காமடேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 30th hour. 30th highest hourly volume is the hourly volume that will be exceed only 29 times in a year, and all hourly volumes of the year will be less than this value. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 188th question. ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின், ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஷின். நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஷினை. The amount of mechanical energy imposed on the aggregate during the impact test. Aggregate impact test நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஹார்ட்னஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இம்பேக்ட் டெஸ்ட்க்கு வந்து சாம்பிள் வந்து 10 mm or 12.5 mm சீவ் ஆகிற மாதிரி சாம்பிள் எடுத்துக்கிட்டு அது அந்த இம்பேக்ட் டெஸ்ட் அப்பேரட்டஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா காம்பேக்ட் பண்ணுவோம் 25 டைம்ஸு. அதுக்கப்புறம் ஹேமரை வந்து 38 சென்டிமீட்டர் வந்து சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து ரைஸ் பண்ணி ப்ளோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா 15 ப்ளோஸ் வந்து கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த ஹேமர் வந்து 38 மீட்டர் வந்து ஹைட் இருக்கும். 15 ப்ளோஸ் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து 2.36 mm சீவில் வந்து சீவ் பண்ணி அதில் பாஸ் ஆகிறதோட வெயிட் வந்து கேல்குலேட் பண்ணி ஜென்ரலாக முன்னாடி இருந்த வெயிட் அண்ட் இப்போ இருக்க வெயிட்கான ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். இப்படி தான் வந்து ஒரு இம்பேக்ட் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கான எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ளோஸ் கொடுப்பீங்க அப்படின்னா 15 இன்ட்டு அந்த ஹேமரோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14 kg. 15 ப்ளோஸ் அண்ட் 14 kg ஹேமர். அந்த ட்ராப்போட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 38 சென்டிமீட்டர். முன்னாடி நான் சொன்னது கரெக்ட் தான், 38 சென்டிமீட்டர். இந்த மூணையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அந்த அக்ரிகேட் மேலே இம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7980 கிலோகிராம் சென்டிமீட்டர் ஃபைனலாக கிடைக்கும். இவ்வளோ எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அக்ரிகேட் மேலே இம்போஸ் ஆகிருக்கு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 7980. நெக்ஸ்ட் ஒன், 189th question. Which one of the following binder is recommended for a wet and cold climate? ரெண்டு கிளைமேட்டுமே வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற பைண்டர் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எமல்ஷன். ஆக்சுவலாக வந்து பிட்டுமன் எமல்ஷன் வந்து ஒரு வாட்டர் அண்ட் பிட்டுமனோட மிக்சர் தான். பிட்டுமன் கண்டென்ட் வந்து எமல்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா 60% இருக்கும், ரிமைனிங் வந்து வாட்டர் இருக்கும். எமல்ஷன் வந்து வெட் வெதர் ஈவன் ரெய்னி கண்டிஷனில் கூட யூஸ் பண்ணலாம். சாயில் ஸ்டெபிலைசேஷனில் நம்ம பார்த்துருக்கோம், எமல்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், முன்னாடி கொஷின்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட் ஏரியாஸில் வந்து சாண்ட் ஸ்டெபிலைசேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எமல்ஷன் வந்து
மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஒர்க்ஸ், ஐ மீன் பேட்ச் ஒர்க்ஸ், இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸ்க்குமே வந்து எமல்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, எமல்ஷன். நெக்ஸ்ட் ஒன், 190th question. With reference to the Marshall Mix design criteria for highway, which one of the following paths is not correctly matched அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, விஎஃப்பி வேல்யூ. விஎஃப்பிங்கிறது வந்து என்ன அப்படின்னா VFB is nothing but voids filled with bitumen. VFB voids filled with bitumen வந்து 75 to 85 இருக்கும். இந்த ரேஷியோ தான் வந்து தப்பு. இந்த வேல்யூஸ் தான் வந்து ராங். 75 to 85 இருக்கும். மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் படி அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டிசைன் க்ரைட்டீரியாவுக்கு. அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வேல்யூ வந்து 340, மினிமமாக 340 இருக்கும். ஃப்ளோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8 to 17 or 16 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5 இருக்கும். வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமனாக இருக்கும்போது 75 to 85 இருக்கணும். இங்கே வந்து 50 to 75 கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், 191st question. It was noted that a section of road, the free speed வந்து given 80 km/h, jam density கொடுத்துட்டாங்க 70 km/h, maximum flow in vehicle per hour that could be expected on this road. ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் மேக்ஸிமம் ஃப்ளோ கேல்குலேட் பண்ணுறக்கு டென்சிட்டி இன்ட்டு ஸ்பீட் பார்த்தோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாம் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, அண்ட் மேக்ஸிமம் ஃப்ளோ இன் வெஹிக்கல் per hour that could be expected on this roadன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளோ இங்கே கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ ஸ்பீட் இன்ட்டு ஜாம் டென்சிட்டி டிவைட் பை 4. இப்போ ஃப்ரீ ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 80 km/h, ஜாம் டென்சிட்டி 70 km/h டிவைட் பை 4. ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1400 vehicles per hour. Correct answer option B, 1400 vehicles per hour. Next one, 192nd question. Which of the criteria given below are used in the design of valley vertical curves? Vertical curves design பண்ணும்போது என்னென்ன criteria consider பண்ணணும் அப்படின்னா rider comfortness ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து ஹெட்லைட் டிஸ்டன்ஸ் வந்து டே டைமில் ப்ராப்ளம் இல்லை, நைட் டைமில் வந்து மேஜர் இஷ்யூ கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனேஜ். இந்த எல்லா 3 கண்டிஷன்ஸுமே வந்து நம்ம ஒரு வேலி கர்வ் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய க்ரைட்டீரியாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 193rd question. இதுவும் மேட்ச் த ஃபாலோவிங் தான், அதனால நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி டிஸ்இன்டெகிரேஷன், பேமெண்ட் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய டிஸ்இன்டெகிரேஷன். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட் பார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஃபார்மேஷன் விச் மே பி காஸ்ட் பை லோக்கலைஸ்ட் ஆர் வேரியபிள் சப்கிரேட் ஃபெயிலியர். சப்கிரேட் ஃபெயிலியர்ஸ்னால நடக்கிற ஒன் ஆஃப் தி டிஃபார்மேஷன் ஆர் டிஸ்இன்டெகிரேஷன் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேர்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்கிரேடில் வந்து ஃபெயில் ஆகக்கூடியது. அனதர் ஒன் பார்ட் ஹோல்ஸ். பார்ட் ஹோல்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டீப் சைடட் பவுல் ஷேப்டு வந்து ஒரு கேவிட்டி வந்து சர்ஃபேஸில் வந்து நடக்குது. எதனால அப்படின்னா லாஸ் ஆஃப் சர்ஃபேசிங் ஆஸ் வெல் அஸ் பேஸ் கோர்ஸ் எரோஷன்னால் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்ட் ஹோல்ஸ். பவுல் ஷேப்பில் இருக்கும் நம்மளுக்கு, பவுல் ஷேப்டு கேவிட்டி காஸ்டு பை லாஸ் ஆஃப் சர்ஃபேசிங் ஆஸ் வெல் அஸ் பேஸ் கோர்ஸ் எரோஷனால் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்ட் ஹோல்ஸ். ரவலிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட பேமெண்ட்டோட சர்ஃபேஸ் வந்து வேர் ஆகி போகிறதா வந்து நத்திங் பட் ரவலிங். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் லார்ஜர் சர்ஃபேஸ் அக்ரிகேட்ஸ் வந்து ரிமூவல் ஆகி போகிறது தான் வந்து ரவலிங் சொல்லியிருக்காங்க. ரிமூவல் ஆஃப் லார்ஜர் சர்ஃபேஸ் அக்ரிகேட்ஸ். அண்ட் தி லாஸ்ட் ஒன் வந்து சப்சிடென்ஸ். சப்சிடென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ரோட் சர்ஃபேஸ் வந்து சடனாக லோவர் ஆகிறது டியூ டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இல்லாதனால அப்ரிட்டாக வந்து நம்மளோட ரோட் சர்ஃபேஸ் வந்து ரோலோட லோவர் ஆகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்சிடென்ஸ்.
அப்ரட் லோவரிங் ஆஃப் தி ரோட் சர்ஃபேஸ் டியூ டு புவர் ட்ரைனேஜ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவரிங் ஆஃப் தி ரோட் சர்ஃபேஸ் டியூ டு புவர் ட்ரைனேஜ். பேர்ட் பார்ட்ஸ் அப்படின்னா வந்து சப்கிரேடில் ஃபெயில் ஆகிறது. பார்ட் ஹோல்ஸ் வந்து ஒரு பவுல் ஷேப்பில் கேவிட்டி எதனால் நடக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் சர்ஃபேசிங் ஆஸ் வெல் அஸ் பேஸ் கோர்ஸ் எரோஷனால் ஃபார்ம் ஆகிறது. ராவலிங்கிறது வந்து ரிமூவல் ஆஃப் லார்ஜர் சர்ஃபேஸ் அக்ரிகேட்ஸ். அண்ட் தி லாஸ்ட் ஒன் சப்சிடென்ட்ஸ்ங்கிறது வந்து அப்ரட் லோவரிங் ஆஃப் தி ரோட் சர்ஃபேஸ் டியூ டு புவர் ட்ரைனேஜ். நெக்ஸ்ட் ஒன் 194th question. For carrying out the bituminous patchwork during the rainy season, the most suitable binder. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் ஒர்க்குக்கு ரெய்னி சீசன் அப்பவும் சரி ட்ரை சீசன் அப்பவும் சரி பெஸ்ட் சூட்டபிள் பைண்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்டுமினஸ் எமல்ஷன். இதுக்கான ஆன்சர் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். எமல்ஷனை பொறுத்த வரைக்கும் 60% வந்து பிட்டுமினாக இருக்கும், 40% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இந்த மாதிரி டைப் வந்து போத் ரெய்னி சீசன் அண்ட் ட்ரை சீசனுக்கும் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் 195th question. The corrected characteristic rebound deflection on a pavement using Benkelman beam study 2 mm. The equivalent granular overlay thickness required for an allowable deflection of 1 mm as per original IRC guidelines. IRC guidelines பொறுத்து நம்மளுக்கு வந்து overlay thickness வந்து find out பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஃபார்முலா overlay thickness H or T which is equal to 500 into log base 10 of DC divided by DA. Dங்கிறது வந்து allowable deflection, DCங்கிறது வந்து corrected rebound deflection. பார்த்தீங்க அப்படின்னா 500 into log base 10 of 2 mm bar 1 mm கேன்சல் ஆச்சு அப்படின்னா log base 2. இது ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா 166 mm. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 166 mm. நெக்ஸ்ட் ஒன் 196th question. For a circular curve of radius 200 meter, the coefficient of lateral friction is 0.15. Design speed பார்த்தீங்க அப்படின்னா 40 km/h. The equilibrium super elevation would be. Equilibrium super elevation calculate பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன டிராஃபிக் கண்டிஷன் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நார்மலாக ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன்னாலே ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா equilibrium super elevation equal to v square divided by 127r. And the f வந்து இங்கே 0. Therefore equal to v square divided by 127r. v பார்த்தீங்க அப்படின்னா 40 into 40 divided by 127, radius 200 meter. ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? E is equal to 6.3. நம்மளோட equilibrium super elevation வந்து ஈக்குவல் ஆன் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்னர் அண்ட் அவுட்டர் வீல்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் which is nothing but 6.3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் 197th question. If a descending gradient of 1 in 25 meters as an ascending gradient of 1 in 40 meters, then the length of the valley curve required for headlight distance of 100 meter will be. ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் தி வேலி கர்வ் கேட்குறாங்க. வேலி கர்வில் வந்து ஹெட்லைட் ப்ராப்ளம்ஸ் வரும், முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஆஸ் பர் IRC 73/1980 வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L greater than S இருக்கும்போது length which is equal to NS square by 1.0 plus 0.035S இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. when நம்மளோட given length வந்து SSD விட அதிகமாக இருக்கும்போது. அப்படி SSD விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 2S minus 1.5 plus 0.035S divided by N. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லென்த் கிரேட்டர் தென் SSD அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லென்த் L which is equal to Nங்கிறது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீவியேஷன் ஆங்கிள். அதை எப்படி கொடுத்துருக்காங்க? வேலி கர்வ் பொறுத்த வரைக்கும் டிசெண்டிங் கிரேடியன்ட் ஃபாலோட் பை அசெண்டிங் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1 in 25 டிசெண்டிங் கிரேடியன்ட் வந்து நெகட்டிவ், மைனஸ் ஆஃப் 1 in 25 மைனஸ் அசெண்டிங் கிரேடியன்ட் வந்து 1 in 40. நம்ம வந்து டோட்டலாக மைனஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். இதை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 0.065
இந்த மைனஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம், கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு 0.065 எடுத்துக்கிறோம். இப்போ n பார்த்தீங்க அப்படின்னா 0.065 மல்டிப்ளைட் பை எஸ் வந்து 100 ஸ்கொயர் divided by 1.5 plus 0.035 into s வந்து 100. இது ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா L which is equal to 130 meter கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட length of the valley curve வந்து SSD விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவே சூட்டபிள். இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 130 மீட்டர். Next one, 198th question. An ascending gradient of 1 in 100 meters, a descending gradient of 1 in 50. The length of the summit curve required to provide overtaking side distance of 500 meter. Actually, நம்ம SSDக்கு பார்த்துருக்கோம் summit curveல formula L which is greater than S இருக்கும்போது L equal to ns square divided by 4.4 or L வந்து less than S இருக்கும்போது 2s minus 4.4 divided by n பார்த்துருக்கோம். இன்டர்மீடியட் ஆர் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது நம்மளோட எஸ்எஸ்டி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எல் கிரேட்டர் தென் எஸ்ஸாக இருக்கும்போது லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 9.6. இதே வந்து எல் லெஸ் தென் எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 2s மைனஸ் 9.6 டிவைடட் பை என். இந்த ஃபார்முலா வந்து ஸ்பெஷலி ஃபார் ஓவர்டேக்கிங் டிஸ்டன்ஸ் ஆர் இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸாக. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற எல் கிரேட்டர் தென் ஓஎஸ்டியாக இருக்கும்போது யூஸ் பண்ணுற ஃபார்முலா n வந்து என்ன அப்படின்னா அசெண்டிங் கிரேடியன்ட் ஃபாலோட் பை டிசெண்டிங் கிரேடியன்ட் 1/100 மைனஸ் ப்ளஸ் 1/50. இதை ரிசால்வ் பண்ணிக்கோங்க. இந்த s வந்து 500 ஸ்கொயர் டிவைடட் பை 9.6. இது ரிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.03 கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு 781 மீட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எல் விச் இஸ் கிரேட்டர் தென் ஓஎஸ்டி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் லென்த் ஆஃப் தி சமிட் கர்வ் டு ப்ரொவைட் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் வில் பி 781 மீட்டர். இதுக்கான ஆன்சர் வந்து 781 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன் 199th question. Which one of the following pairs is not correctly matched? இது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹரிசாண்டல் கர்வ்ஸில் வந்து நம்ம சூப்பர் எலிவேஷன் கொடுப்போம். ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸில் வந்து டிசைர் லைன்ஸ் வந்து பிளாட் பண்ணுவோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்ட்டில் வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சவுண்ட்னஸ் டெஸ்ட் மூலமாக என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா டியூரபிலிட்டி கண்டுபிடிப்போம். பியூரிட்டி ஆஃப் பிட்டுமன் கிடையாது, டியூரபிலிட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து பியூரிட்டி ஆஃப் பிட்டுமன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சொலிபிலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணி பியூரிட்டி ஆஃப் பிட்டுமன் கண்டுபிடிக்கலாம். பியூர் பிட்டுமன் வந்து கம்ப்ளீட்டாக எதில் சால்வெண்ட் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எதில் சால்வபிள் ஆகும் அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைட் ஆர் கார்பன் டெட்ராக்ளோரைட் சால்வெண்ட்ஸில் வந்து பியூர் பிட்டுமன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வபிள் ஆகும். இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற நேம் வந்து சொலிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, இதில் ராங் ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் 200th question. Which one of the following expression gives the intermediate side distance as per IRC standard? As per IRC recommend படி எந்த எக்ஸ்பிரஷன் வந்து இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ்க்கு கரெக்டான மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 times the SSD. இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து டிஃபைன்ட் as the twice the stopping side distance. Correct answer option A. Next one 201th question. Consider the following. First one வந்து liquid limit of soil, second plastic limit of soil and shrinkage limit, annual average rainfall, temperature as per latest IRC guidelines, the set of essential data required to determine moisture correction factor of clay subgrade in the Benkelman beam study அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A 1, 2 and 4. A seasonal variation causes variation in subgrade moisture. The plasticity index, which is nothing but liquid limit of the soil minus plastic limit of the soil, and annual average rainfall are the data required to determine the moisture correction factor. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் annual average rainfall இந்த 3 இருந்தால் போதும் நம்மளுக்கு மாய்ச்சர் கரெக்ஷன் ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து செப்பரேட்டாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் பெங்கல்மன் பீம் ஸ்டடி படி இந்த 3
parameters தான் important. Liquid limit of soil, plastic limit of soil, which is implied by a index called plasticity index, and another one வந்து annual average rainfall. இதுக்கான correct answer option A. Next one, 202nd question. As per latest IRC guidelines for the design flexible payment by CBR method, the local parameter required is. நம்ம எதில் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, cumulative standard axis in MSA. MSAங்கிறது வந்து means million standard axis, which means I mean that MSA means million standard axis. இதில் தான் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. cumulative standard axis is million standard axis. Okay, next one, 203rd question. If the load, warping and frictional stress in cement concrete slab are given and the critical combination of stress during summer midday. Actually வந்து நிறைய காம்பினேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பாஸ்ட் வீடியோவில் வந்து கொஷின் சால்வ் பண்ணும்போது சம்மர் மிட்டே, விண்டர் மிட்டே அண்ட் விண்டர் மிட் நைட் கரெக்ஷன், இந்த மாதிரி கார்னர் கரெக்ஷன், எட்ஜ் கரெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து கிரிட்டிக்கல் காம்பினேஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம்மர் மிட்டே கொஷின் வந்து சம்மர் மிட்டேக்கு என்ன கிரிட்டிக்கல் கரெக்ஷன் கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் காம்பினேஷன் which is equal to லோட்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், லோட் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் வார்பிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரெஸ். இது வந்து சம்மர் சீசன்னால ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். இதே வந்து வின்டர் ஆர் நைட் டைமில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 210 ப்ளஸ் 290 மைனஸ் 10, ஃபைனலி வி கெட் 490 Newton/mm². நம்மளோட கிரிட்டிக்கல் காம்பினேஷன் ஃபார் சம்மர் மிட்டேக்கான காம்பினேஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 490. லோடு ப்ளஸ் லோட் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் வார்பிங் ஸ்ட்ரெஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரெஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், 204th question. இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரேக் வந்து அப்ளை பண்ணுறாங்க வெஹிக்கலில். அப்போது வந்து 16 மீட்டர் வந்து ஸ்கிட்டாக போயிட்டு வந்து ஸ்டாப் ஆகுது பிஃபோர் கம்மிங் டு ஸ்டாப். த டெவலப்டு ஆவரேஜ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டயருக்கும் பேமெண்ட்டுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து 0.4 கிவன். அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் வந்து பிஃபோர் ஸ்கிட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்பீடில் வந்து அந்த வெஹிக்கல் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா F which is equal to V² divided by 2GL. இதில் நம்மளுக்கு Fஓட வேல்யூஸ் given as 0.4 0.4 given 2. இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 9.81 × லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 மீட்டர், ஸ்கிட் சைட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 மீட்டர். இதில் இருந்து நம்ம Vயை வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். V which is equal to square root of 2GFL 2 × 9.81 × F பார்த்தீங்க அப்படின்னா 0.4 and length பார்த்தீங்கன்னா 16. இது ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து 40.32 km/h. ஆக்சுவலாக மீட்டர்/செகண்டில் இருக்கும். நம்ம வந்து km/hக்கு நம்ம மல்டிப்ளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5/18 or 18/5 போட்டுட்டு நீங்கள் ஃபைனலாக km/hக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 40 km/h. நெக்ஸ்ட் ஒன், 205th question. When two roads with 2-lane 2-way traffic, ரெண்டு ரோடு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரோடு இருக்கு, 2 லேன் இருக்கு, ஒவ்வொரு இதுலேயும் வந்து 2 லேன் இருக்கு, 2-way டிராஃபிக் இருக்கு. அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக 1-way டிராஃபிக் இப்படி, இன்னொரு வே டிராஃபிக் அண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு டிராஃபிக் வந்து இந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 லேன் 2-way டிராஃபிக், அந்த ஒரு இன்டர்செக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 16 கிராஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து அக்கர் ஆகும் அண்ட் 8 கான்ஃப்ளூயன்ஸ் கான்ஃப்ளிக்ட் வந்து அக்கர் ஆகும் அண்ட் 8 டைவர்ஜிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து அக்கர் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 32 கான்ஃப்ளிக்ட்ஸ் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும்.
மேஜர் கான்ஃப்ளிக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 32. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 32. நெக்ஸ்ட் ஒன் 206th question. Rapid curing cutback vitamin is produced by blending admixture with. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த கொஷனுக்கு பார்த்துருக்கோம். கட்பேக் விட்டமின்னா என்னென்ன கைண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்பேக் விட்டமின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் கியூரிங் விட்டமின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மீடியம் கியூரிங் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ கியூரிங். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் நம்ம வந்து அட்மிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரேபிட் கியூரிங்காக இருந்தால் பெட்ரோல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். மீடியம் கியூரிங்காக இருந்தால் கெரோசன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பெட்ரோல். ரேபிட் கியூரிங் கட்பேக் விட்டமின் பொறுத்த வரைக்கும் அட்மிக்சராக பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் 207th question. 2-lane single carriageways to be designed for the design life period of 15 years. Two-way traffic intensity in the year of completion construction is expected to be 2000 commercial vehicles per day. Vehicle damage factor given, land distribution factor given. Assume annual rate of traffic growth 7.5%. Design traffic expressed as a cumulative number of standard axle. நம்ம இந்த given data பொறுத்து நம்ம வந்து traffic வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து குமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆக்சலில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா, இந்த டிசைனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளோட இயர்லி கேல்குலேட் படி தான் போடுவோம். 365 டேஸாக ஒன் இயர் இன்ட்டு ஏங்கிறது வந்து டிராஃபிக் இன் இயர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குமுலேட்டிவ் வெஹிக்கல் மாடிஃபைட் ஃபார் அ லேன் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் இங்கே ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட், அதான் முன்னாடி கொடுத்ததே தான். டிராஃபிக் இன்டென்சிட்டி இந்த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 2000 கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் பர் டே. அண்ட் ஏ வந்து 2000. 1 + R. ஆறுங்கிறது வந்து என்னென்னா ஆனுவல் க்ரோத் ரேட் பவர் என். டிசைன் லைஃப் இன் இயர்ஸ் -1 டிவைடட் பை R இன்ட்டு எஃப். எஃப்ங்கிறது வந்து வெஹிக்கல் டேமேஜ் ஃபேக்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிவன். நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 365 இன்ட்டு 2000 மல்டிப்ளைட் பை, சாரி நான் வந்து ஃபார்முலாவில் வந்து லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். எல் இன்ட்டு எஃப்னு இருக்கும் ஃபார்முலாவில். லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0.75 அண்ட் ஃபைனலாக எஃப் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேமேஜ் ஃபேக்டர் மல்டிப்ளைட் பை 1 + R. R வந்து 7.5%. பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 0.075. த ஹோல் பவர் லைஃப் பார்த்தீங்க, லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 -1 டிவைடட் பை 0.075. இதை ரிசால்வ் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து குமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆக்சலில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 42.9 × 10⁶. ஜஸ்ட் ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணணும். கொஞ்சம் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து டஃப்பாக இருக்கனால கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. 15 டைம்ஸ் அண்ட் 30 டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஏல கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கேட் எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க, ஏன்னா கேல்சி அலவுட் அந்த எக்ஸாமில். ஸோ அப்போ வந்து அதில் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 42.9 × 10⁶. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபைனலி நம்ம வந்து குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக்கில் இருக்க ஹைவே இன்ஜினியரிங் கொஷின்ஸ் நியர்லி 207 கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் பற்றி பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனல் பாக்ஸில் இருக்குது. நியர்லி 4 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அது எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ் டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எல்லா அப்ஜெக்டிவ் புக்ஸுமே வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போதும் நியூ ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேதர் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கொஷின் எடுத்தோம், அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த கொஷினோட ஃபார்முலாஸை லிங்க் பண்ணி படிங்க. லிங்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா மறக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.